அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு வாகன பொழுது சேனல். பைக் மாடலில் பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்கு பக்கத்தில் ஒரு மெயினான பேரிங் வரும். அந்த பேரிங் ரிமூவ் பண்ணுறது ஒரு சிரமமான வேலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்ஜின் கவர் ஃபுல்லாமே அலுமினியத்தால் செஞ்சது. ஸோ லைட்டாக நீங்கள் ஒரு சுற்றில வச்சு லைட்டாக டச் பண்ணிங்கனாலுமே உடஞ்சிடும். அந்த கிளச் சைடு கவரும் சரி, ஃபுல் இன்ஜின் கவரும் சரி, எல்லாமே அலுமினியத்தால் உருவாக்கப்பட்டது. அதனால தான் ஒரு சுற்றில வச்சு ஏதாச்சும் அடிக்கிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம செயல்படுத்தணும். இந்த மெயின் பேரிங் நம்ம கழட்டுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் கழட்டணும். நம்மகிட்ட இதுக்கு டூல்ஸ் புல்லர்னு சொல்லுவாங்க. அந்த புல்லர் இல்லாத காரணத்தினால மாற்று வழி ஒன்று நம்ம ரெடி பண்ணி இந்த பேரிங் ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி மாற்று வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, மெழுகுவர்த்தியை எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சி அந்த பேரிங்க்கு நடுவில் கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தியில் வச்சு அடித்து அதை ஒரு சின்ன ஒரு கம்பியை வச்சு அடித்து எடுக்கணும். ஸோ ரொம்ப ப்ரெஷர் பண்ணி அதை அடிச்சிங்கன்னா இந்த கவர் உடஞ்சி போயிடும். ஸோ மெதுவாக அடித்து தான் கழட்ட முடியும். கொஞ்சம் ரிஸ்கியான வேலை தான். பட்டு இதுக்கான டூல்ஸ் இல்லாத காரணத்தினால நம்ம இப்படி ரிமூவ் பண்ணுறோம். இது ப்ராப்பர் ஒர்க் கிடையாது. மெயின் பேரிங்கோட ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வரும். இது நம்ம அந்த பேரிங் பார்த்தோம்னா ஃபுல் இன்ஜினுமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தான் அந்த பேரிங்கை சேஞ்ச் பண்ண முடியும். இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஒரு ரிஸ்கியான வேலைன்றது. ஸோ நம்ம மெதுவாக தான் அடித்து அது அந்த பேரிங் ரிமூவ் பண்ணோம். இந்த பேரிங்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஓயின்னு சொல்லுவாங்க. ஒரிஜினல் பேரிங் வாங்கினீங்கன்னா ஒரு 450-400 வரும். பட் இது லோக்கல் கம்பெனி வாங்கினா ஒரு 300 தான் வரும். பட் ஒரு இன்ஜினுக்குள்ளே போகிற ஒரு மெயினான பேரிங்ன்றதுனால ஒரு நல்ல பேரிங், ஒரு கம்பெனி பேரிங் வாங்கி போட்டிங்கன்னா தான் நல்லது. ஸோ வாங்க அந்த பேரிங் எப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப ஃபிட் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. பரவாயில்லைங்க. சீட்டு கீழே போட்டீங்க வேலையா கையை பிடிச்சா தூக்க போறாங்க. இப்படியே மக்களை சோம்பேறித்தனமா ஆக்கி விட்டுருக்கிறாங்க. பல்லு வரக்கிற பிரசா சார்ஜ் போட்டு வச்சிருக்காங்க. என்ன சார் இது சார்ஜ் போட்டு வச்சிருக்கீங்க கேட்டா, பிரஸ் எடுத்து இப்படி தொட்டோம்னா சுத்துது. அதை பல்லுக்கிட்ட இப்படி வச்சா போப்பாரு. ரவுண்ட் ஷேப்ல புதூர்ல ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கும். அந்த அரசன் சைட்ஸ்க்குலாம் முன்னாடி லெஃப்ட்ல ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரி மனுஷனை எவ்வளவு சோம்பேறி ஆக முடியுமோ அவ்வளவு சோம்பேறி ஆகிறாங்க. 24 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டினவன் இன்னைக்கு சைக்கிள் எடுத்துட்டு பனங்காடி வரைக்கும் அந்த 1 கிலோமீட்டர் வர முடியல. ஏன்னா அப்படியே வண்டி ஓட்டியே பழகி சைக்கிள் ஓட்ட அவ்வளோ. படமா அதுக்கு என்ன ஓப்பனிங்
இருக்கீங்க, சொல்லியிருக்க வேண்டாமா? ஆட்டோ ஓட்டணுமா வேண்டாமா? சொல்லுங்க பாஸ். சொன்னா குழந்தையை வைத்துக்கொண்டு ஏற பஸ்ஸில் ஏற முடியாது. டவுன் பஸ்ஸில் பன்னெண்டு 12:45 ஃபோன் பண்ணி இன்னும் மதுரை வரலன்னு என்னங்க இருக்கும்? 11:45 12:45. ஆர்டிஸ்ட் கடைக்கிட்ட நிற்கிறதே கிடையாது. கூப்பிட்டுச்சு இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கூப்பிட்டுருக்கான் அது கண்டெய்னர் பரவாயில்ல, அதை வச்சுக்கிறது தான். அதை வச்சுக்கிறது தான். எனக்கு பார்த்த பையனுக்கு புது வாங்கி கொடுத்த மாதிரி ஒரு விஷயம் தெரியுது. நீங்கள் சைஸை கேளுங்க, ஏன்னா உங்கள் பையன் புது வண்டி ஏதோ ஓடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு.